देवाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பண்ணினார் படியேற்ற நீற்றமை பெண்ணினார் பிறை தாங்கும் நெற்றியர் கண்ணினார் கருவூருளானிலை நன்னினார் நமையாழும் நாதரே. ஆநிலையை போற்றிட உள்வினை ஒழிந்திடும், ஆநிலையை போற்றிட சிந்தை துயர் கரைந்திடும், ஆநிலையை போற்றிட பேரானந்தம் பெருகிடும், ஆநிலையை போற்றிட அகமும் புறமும் ஒளிர்ந்திடும், ஆநிலையை போற்றிட வாசியில் வசிக்கலாம், ஆநிலையை போற்றிட வானிலை அடையலாம், ஆநிலையை போற்றிட பிறவி வேறறுக்கலாம், ஆநிலையை போற்றிட ஆநிலை பேரு அடையலாம். மாணிக்க வாசக பெருமானுக்கு எழுதிய பாடல் பாராயணம் பண்ற மாணிக்க வாசக பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எண்ணம் தமையித்து ஆண்டிட்ட தெய்வமே, மண்ணுலகம் தம்மில் தோன்றிய மாமணியே, விண்ணுலகம் கடந்த நாதனை கண்டுணர்ந்து பண் கொண்டு பாடிய நின் திருவாசகம் நான் மறவேன். ஐயனே எந்தை அகமுடை குருவே, பொய்யனேன் எம்மை ஆண்டிட்ட திருவே, செய்யனின் பேரருள் எம்மிடம் பொழிய மெய்யனாம் எந்தன் அக ஒளிர் அமுதே. முத்தன திகழ்ந்து சித்தனாய் தழைத்து எத்தகு நிலையையும் எளிதனக் கடந்து பித்தனாய் தோன்றிடினும் பிறவிப் பெரும் பேராம் அத்தனாம் அம்பலவாணனாய் திகழ்ந்தீரே. மதிகெட்டு மனம் கெட்டு அலைமோதினேன், விதி செல்லும் வழிகளில் நான் விரைந்தோடினேன், இதில் பிழைத்திட நம சிவம் வேண்டினேன், கதிபெற நினதினை அடிநாடினேன், பதி அருள் வழங்கும் நின் கடல்வாழியே. இருவினை பிணைப்போடு பிறந்திட அடியேன் ஒருவடி அருகிலேன் எம்பினை ஒழிய, தருமுரு உயர்வாம் நன்னறி எண்ணறி பெருநெறியாதன அறிந்திடத் தவித்தேன். முன்னறி முதலோன் உரைத்த அந்நெறி நன்னெறி எம் மகத்துரைத்த அருள்நெறி, குருவாம் மாணிக்க வாசகத் திருநெறி, கருவாய் எம் மகம் திறந்த பொன்னெறியே. இப்போ அந்த திருவாசகம் அனுபவம் பெற எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் ஸ்டார்ட் பண்ணலாமா? வான் கருணை நிறைந்திட்ட மாணிக்க வாசக குருமணியே, நின் திருத்தாள் பணிகின்றோம், நின் திருவாய் மலர்ந்து அருளிய திருவாசகத்தை திருச்சிற்றம்பலத்தான் தம் பொற்கரத்தை கொண்டு பொறித்தருளிய பொன்வாசகத்தின் மெய்ப்பொருளை யாமுணர இன்று எம் கண்களும் காண எமது வாயதும் வாசிக்க எம் காதுகளும் கேட்க எம் சுவாசமும் சீர்பட நின் அருள் மனம் நுகர எம் மெய்யது சிலிர்க்க எமது பொய்களும் மறைய எம் மனமது ஒடுங்க எமது ஆன்மா விழிப்புற எம் தொல்வினை ஒழிய ஏகனாய் அநேகனாய் நின்ற எம் பரம்பொருளை நீங்காத எம் முழம் நிறைந்த பொன் திரு நாயகனை அருள்மழை பொழிந்திடும் இன்னமுதை எமை தேற்றிட எம்முள் கலந்தவனை இன்றே எம்
அகம் மெய் உணர்ந்திடவே நீ பெற்ற பேரின்ப அனுபவத்தை யானும் பெற்றிட வேண்டுகின்றேன். வான் கடந்த நாதனுள் நீ கலந்த ஞான அனுபவம் யான் உணர்ந்திடவே இக்கணமே குருமணி என் முன் தோன்றி இந்த நல்வரம் எமக்கு நீ அருளிடுக. இக்கணமே குருமணி எம் முன் தோன்றி இந்த நல்வரம் எமக்கு நீ அருளிடுக. இந்த நல்வரம் எமக்கு நீ அருளிடுக. அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருச்சிற்றம்பலத்தவன் கமலபதம் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் குருவருளும் திருவருளும் என்னுள் இருந்து இன்றைய வகுப்பை நிகழ்த்துவதாக. சென்ற வாரம் நம்ம 179வது வரி வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த போற்றியில இறைவன் எப்படியெல்லாம் சிறப்புடையவராக இருக்கார், என்னென்ன திருத்தலங்கள்ல அவர் எழுந்தருளி இருக்காரு, அவர் எந்தெந்த திருத்தலம் எந்தெந்த யோக நெறியோடு ஒப்பிட்டு அவர் சொன்னாரு போற்றினாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சென்ற வகுப்புல மறையோர் கோல நெறியே போற்றி அப்படிங்கிற அந்த வரியோட நம்ம நிறைவு செய்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 180வது வரியிலிருந்து இன்று பார்க்க இருக்கோம். முறையோதறியேன் முதல்வா போற்றி. அதாவது அந்த ஆலமரத்துல குருவாக தட்சிணாமூர்த்தி பெருமான் இருக்கார். மறையோர்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஒரு கோல நெறியாக பெருமான் வீற்றிருந்தார். அதே போல மாணிக்கவாசக பெருமானுக்கு அந்த குருந்த மரத்தடியில குருவாக வந்து மாணிக்கவாசகருக்கு அருள்பாலித்தார். அப்போ அவர் எல்லாரையும் அந்த சிஷ்யர்கள் எல்லாத்தையும் தன்னோட கூப்பிட்டுக்கிட்டாரு. மாணிக்கவாசகரை மட்டும் நீ இரு அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ மாணிக்கவாசகருக்கு தாங்க முடியல, எல்லாரும் போயிட்டாங்க, என்ன மட்டும் விட்டுட்டு போறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு விழுந்து புரண்டு அழுது அப்படியே ஒரு மாதிரி மூர்ச்சியாயி விழுந்து, அதுக்கப்புறம் பார்த்தா சுவாமி இல்ல, கிளம்பிட்டாரு. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நான் அவ்வளவு பாவியா, என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அந்த தவிப்பு, அதத்தான் இந்த வரியில சொல்றாரு. முறையோ அறியேன் முதல்வா போற்றி. என்ன மட்டும் விட்டுட்டு போனியே, இது முறையா, எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு, எல்லாத்துக்கும் முதல்வனாக இருக்கே, உனக்கு எல்லாமே தெரியுமே, நீ இப்படி என்ன விட்டுட்டு போலாமா அப்படின்னு சொல்லி அங்க கேக்குறார். அடுத்து பெருமான அந்த தவிக்கும் போது பெருமான் அசிரியரியா உடனே மாணிக்கவாசகர் பதில் சொல்றார். நீ பெற்ற அனுபவத்தை பாடல்களாக இயற்று உரிய காலத்துல நீ சிதம்பரம் சேரு, அப்ப நான் உன்னை பாக்குறேன், சிதம்பரத்துல சந்திக்கலாம் கடைசியா அப்படின்னு அவர் அப்பவே சொல்லிடுறார். அந்த அனுபவம் அந்த பெற்ற பிறகு இறைவனை பிரிந்து அவரால் தாழ முடியாத ஒரு நிலையில் பிறந்து அந்த தவிப்ப பூரா இந்த பாடல்களாக திருவாசகமாகவே அவர் சொல்றார். இப்ப அப்படிப்பட்ட இடத்துல அப்ப முறையோ அறியேன் அப்படின்னு முதல்வா அப்படின்னு சொல்றவர் அடுத்த வரையில உறவே போற்றி. என்னதான் இருந்தாலும் குடும்பத்திலேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் உறவுகள் அப்படிங்கறத நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அடிச்சாலும் முடிச்சாலும் நம்ம உறவுதான் அப்படின்னு நினைச்சுப்போம் இல்லையா? அது மாதிரி சுவாமி அருள்பாலிச்சுட்டு விட்டுட்டு போனாலும் இந்த ஆன்மாக்கு அவர் தான் உறவாக இருக்கக்கூடியவர். அதனால உறவே போற்றி. அடுத்து உயிரே போற்றி. என்னுடைய உயிராகவும் இருக்கிறான், என் உயிருக்குள்ளே உள்வழியாக அவனே இயக்குகிறான், அதனால என்னோட உயிராகவும் அவனே இருக்கிறான். சிறவே போற்றி. சிறவேனா சிறப்பு என்று பொருள். எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கக்கூடியவன். சிறவே அப்படின்னா சிறப்பு உடையவன், சிறப்பு மிகுந்தவன். சிறப்பே போற்றி. சிவமே போற்றி. சிவமாகவும் அவனே இருக்கிறான், அதனால சிவமே போற்றி. மஞ்சா போற்றி. அதாவது மஞ்சா அப்படின்னா திறமை மிகுந்த, நிறைய திறமைகளை தன் உள்ளடக்கி உள்ள பெருமான் அப்படின்னு பொருள். மஞ்சா போற்றி. மணாளா போற்றி. மணாளா அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காலத்துல கணவனை மணாளா அப்படின்னு கூப்பிடுவாங்க.
மணாளா அப்படின்னா மகிழ்ச்சியாக வைத்திருப்பவன் என்று பொருள். அப்ப கணவனுக்கு மகிழ்ச்சியாக வைத்திருப்பதால் மணாளன். அது அவங்கவுங்க கணவனை அவங்கவுங்க போட்டுக்கங்க, மகிழ்ச்சியா வச்சிருக்காங்கன்னா மணாளன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். சோ அப்ப மணாளன்னா இப்போ ஆன்மாவாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகருக்கு மணாளனாக இறைவன் தான் அவருடைய துணைவனாக இருக்கார். அப்போ தன்னை மகிழ்விப்பவனாக அந்த இறைவன் இருப்பதால் மணாளா போற்றி என்று அவர் கூறுகிறார். அடுத்து பஞ்சு ஏர் அடியாள் பங்கா போற்றி. பஞ்சு ஏர் அடியாள் அப்படின்னா பஞ்சு போன்ற பாதங்களை உடைய அம்பிகையின் பாகமாக கொண்டவன் என்று பொருள். பஞ்சு ஏர் அடியாள்னா பஞ்சு போல அப்படி மென்மையா இருக்கும் அம்பாளோட பாதத்தை, அவ்வளவு ஒரு பாகமா அவர் வச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட பெருமானை போற்றுகின்றேன்கிறார். அடுத்து அலர்ந்தேன் நாயேன் அடியேன் போற்றி. அப்படி ஒரு தோற்றத்துல பெருமானை பார்க்கும்போது அப்படியே இவருக்கு அதை நினைக்கும் போதே அலர்ந்தேன் நாயன் அப்படியே மலர்ந்து அவருடைய அகம் புறம் எல்லாம் ஒவ்வொரு அனுபவம் அப்படியே மலர்ந்து நிக்கிறது. நாயேன் அப்பா நீ எப்பேற்பட்ட ஆளா இருக்க, ஆனா நான் ஒரு நாய் போல நான் இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி தன்னை நாயின் இந்த இடத்துல அடியே நான் உனக்கு அடிமைதான், நான் என்னையும் நீ ஏத்துக்கோ, அவளை எப்படி நீ ஒரு பாகமா ஏத்துண்டியோ என்னையும் நீ ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். நாயேன் அடியேன் போற்றி அப்படிங்கிறார். அடுத்து இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி. இலங்கு சுடர் எம் ஈசா அப்படின்னா விளங்குகின்ற திகழ்கின்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். இலங்கு சுடர் விளங்குகின்ற ஒரு சுடர், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரஞ்சோதியாக இறைவன் இருக்கிறான். அதைத்தான் அவர் சொல்றார். என் ஈசா என்னுடைய ஈசனே போற்றி அப்படிங்கிறார். அடுத்து கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. அது என்னப்பா கவைத்தலை அப்படின்னா பெருமானுடைய நெற்றிக்கண் மூலமாக நம்மளுடைய குண்டலினி சக்தியை அவர் அந்த மூலக்கணலை எழுப்பி விடுகிறார். அதனால அவர் கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. அவருக்கு கண்கள் இருக்கு, அவருக்கு ஆல்ரெடி நெற்றிக்கண் ஓபன் ஆயிருக்கு, அவருக்கு பீனியல் கிளாண்ட்ல தான் அவர் அந்த நிலையில தான் அவர் இருக்கார். நமக்கு அந்த குண்டலினி சக்தி ஓபன் ஆகிறதுக்கு அவர் பீனியல் கிளாண்ட்ல இருந்து அவர் அந்த ரேசை கொடுக்கிறார். குருவாக இருந்து இவருக்கு அருள்பாலித்து இவருடைய குண்டலினி சக்தியை அவர் மேல் எழும்பச் செய்கிறார். அதனால கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி. குவைப்பதி மலிந்த கோவே போற்றி. குவைப்பதி அப்ப ஒரு நெற்றிக்கண் திறக்க ஆரம்பிச்சிருச்சு, பீனியல் கிளாண்ட் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாவே முதுமைங்கிறது இருக்காது, குமரித்தன்மையாக இளமையாக இருக்கும். அப்ப குவைப்பதி அப்படிங்கிறது குமரித்தன்மையோடு இருக்கிற இளமையான தேகம் நமக்கு கிடைத்துவிடும். அந்த ஆனந்த சுரபி நமக்கு சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு என்றுமே இளமையாகவே இருக்கலாம். அதனாலதான் ஞானியர்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் இளமையான வடிவத்தோடயே இருப்பாங்க. அப்ப அதைத்தான் இவரும் சொல்றார். அடுத்து மலைநாடுடைய மண்ணே போற்றி. அதாவது மலைநாடுன்னா சேரநாடுன்னு ஒரு பொருள் இருக்கு, உச்சந்தலையையும் மலைநாடு அப்படின்னு சொல்லலாம். சோ மலைநாடு அப்படின்னா உச்சந்தலையையும் மலைநாடு என்று ஒரு பொருள், சேரநாடு அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உடைய மண்ணே அந்த அந்த மலையாக இருக்க அந்த மலை நாட்டுடையவனாக இருக்கக்கூடியவனே. கலையார் அரிகேசரியாய் போற்றி. அது என்னப்பா கலையாய் அரிகேசரியாய்? நமக்கு பைனாப்பிள் கேசரி தெரியும், அந்த கேசரி தெரியும், இது என்ன அரிகேசரி அப்படின்னா இது ஒரு குட்டி ஸ்டோரி இதுக்குள்ள இருக்கு. அதாவது யானை ஒரு சிங்கம் காட்டுல இருக்கு அப்படின்னா ஒரு சிங்கத்தை பார்த்து யானை பயப்படும். ஏன்னா சிங்கம் காட்டுக்கே ராஜா. யானை பயந்ததுன்னா அது கனவுல கூட அந்த யானை பயந்ததுன்னா பயத்திலே செத்தே போயிடுமா. அப்படி இந்த மதம் அந்த ஆணவம் அப்படிங்கிற மத யானையாகி என் மனத சிங்கம் போல நீ என்ன அடக்கு, எனக்கு அந்த என்னுடைய மனமாகி அந்த மதம் அந்த பேய் அந்த ஆணவத்தை அடக்கக்கூடியவனாக இறைவனை சிங்கமாகவும். எப்படி சிங்கம் அந்த ராஜாவை பார்த்தா அந்த யானை பயப்படுதோ, பயத்துல கூட கனவுல பார்த்தே பயத்திலேயே செத்து போயிடுதோ, அந்த மாதிரி அந்த பயம் மாதிரி அந்த மனம் பொறிகள்லாம் வேற உலகாகிற விஷயங்கள்ல போகும்போது இறைவனை பார்த்த உடனே பயந்து அது ஒடுங்கி அதெல்லாம் தன்னுடைய நிலையை இழந்து போய் நிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த அரிகேசரி அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்கிறது. அப்போ சிங்கத்தை கண்ட யானையை போல் இந்த இடத்துல சிங்கம்ங்கிறது இறைவனை சொல்கிறது, யானை அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த ஆணவ மலம், நமக்கு அந்த மாயா சக்தியோட நம்ம இருக்கோம்ல, தான்கிற அகந்தை இருக்குல்ல, அதை சொல்லுது. அடுத்து திருக்கழு குன்றில் செல்வா போற்றி.
இந்த திருக்கழுக்குன்றம்ங்கிறது ஒரு ஊரு. திருக்கழுக்குன்றத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சிவபெருமான் இருக்கார். அதுவும் ஒரு பொருள். மேல் அன்னம் அப்படின்னு ஒரு கழுக்குன்று அப்படின்னா இந்த கழுத்துக்கு நம்ம அந்த வாசியோகம் பண்றவங்க நாக்க மடக்கி இந்த மேல் அன்னத்தோட வந்து வைப்பாங்க. அப்பதான் இந்த பீனல் கிளாண்ட் ஓபன் ஆகிறதுக்கு அது ஒரு பிராக்டிஸ். அந்த பிராணாயாமம் அந்த பயிற்சி செய்யும் போது செய்வாங்க. அப்ப அந்த மேல் அன்னம் அப்படிங்கறதுக்கும் கழுக்குன்று என்று ஒரு பொருள் உண்டு. அடுத்து பொறுப்பு அமர் பூவனத்து அரணே போற்றி. திருப்பூவனம்ங்கிற ஒரு ஸ்தலத்துல ரொம்ப பொறுப்பாக இருக்கக்கூடிய அரணாக இருக்கக்கூடிய பெருமானே உன்னை வணங்குகின்றேன் போற்றி அப்படிங்கிறார். அடுத்த அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி. அப்ப அவரே உருவம் அற்றவனாகவும் திகழ்கிறார், அவரே உருவமாகவும் இருக்கார். அப்படி ஆனவனாக இருக்கக்கூடிய இறைவனே உன்னை போற்றுகின்றேன். அடுத்து மருவிய கருணை மலையே போற்றி. மருவிய கருணைனா தழுவிய கருணை. அவருடைய கருணை நம்ம மேல தழுவுது இல்லையா, நம்ம மேல படுது இல்லையா. அப்ப மருவிய கருணை மலையே போற்றி. அதுல ஒரு பெரிய மலையாட்டம் அந்த கருணை வந்து இருந்து நம்ம மேல ரேஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். துரியமும் இறந்த சுடரே போற்றி. துரியமும் அப்படின்னா இந்த நெற்றிக்கண்ணுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகணும். அப்ப துரியம் கடந்து துரிய அதீத நிலைக்கு போகணும். அப்படிங்கும் போது துரியம் இறந்த நிலையா போயிடும். அது அந்த ஸ்டேஜுக்கு பட்சா இது இல்ல இல்லையா அந்த ஸ்டேஜ். அதனால துரியம் இறந்த சுடரே போற்றி. இந்த துரியம் நிலை கடந்த போது ஒரு சுடராக இறைவன் இருப்பதை உணர முடியும். துரியம் கடந்தால்தான் அந்த இறைவனுடைய சுடரையை நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கறதை இவர் சொல்றார். தெரிவு அரிது ஆகிய தெளிவே போற்றி. இன்ன வகையில தான் பெருமான் இருக்கான்னு வரையறுக்கவே முடியாதுங்கிற இவருடைய அனுபவம், இவருடைய தன்மை, இவர் எப்படி ஆட்கொள்றார். அப்ப ஆட்கொள்ளும் போது நமக்கு என்ன அனுபவங்கள் உடலுக்குள்ளேயும் மனதிற்குள்ளேயும் இந்த ஆன்மாவிற்குள்ளும் நிகழுங்கிறது இன்னதுன்னு என்னால சொல்ல முடியலப்பா அப்படிங்கிறார். இவ்வளவும் சொல்லிட்டு என்னால சொல்ல முடியலங்கிறார். அதுதான். அப்புறம் தோழா முத்துச்சுடரே போற்றி. அதாவது துளையிடாத முத்து. இப்ப நம்ம எல்லாம் முத்து போட்டிருக்கோம்னா அது துளையிட்டு ஆபரணமாக போட்டிருப்போம். இந்த முத்து எப்படி அப்படின்னா துளையிடாத முத்தாக இறைவன் இருக்கிறான் அப்படின்னு வந்து அவர் சொல்றார். அடுத்து துளையிடாதனா ஹோல் போடாத முத்து. இப்ப நம்ம ஆபரணம் போடுறதுக்கு இந்த முத்துல ஹோல் போட்டாதான் ஆபரணம் ஆகும். இந்த மாதிரி ஹோல் போடாத முத்தாக முழுமையாக ஒரு தன்மையாக அவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆனவர்க்கு அன்பா போற்றி. ஆளானவர்க்குன்னா இந்த பெருமானை இந்த நிலை வேண்டும் என்று எந்த ஆன்மாக்கள் அந்த சிந்தனைக்கு வருகிறதோ, அவருக்கு இறைவனுக்கு ஆளாகுகிறதோ, அவருக்கு அன்பனாக அவர் உடனிருந்து எல்லாவற்றையும் அருளுகிறார் என்று பொருள். ஆரா அமுதே அருளே போற்றி. ஆறாத அமுதமாக இருக்கக்கூடியவன். ஒரு 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 இவ்வளவுதான் வந்திருக்கியா, சரி உனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் தரதில்லை. அன்லிமிட்டட். அவரு அன்லிமிட்டடா டேட்டாஸ் மாதிரி அன்லிமிட்டடான அமுதமாக திகழக்கூடிய பெருமானாக அருளாக அவருடைய அருள் அமுதுங்கிறது அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமான் போற்றி. பேராயிரம் உடைய பெம்மான் போற்றி. அவருக்கு இன்னதுன்னு பேர் இருக்கா, ஏகப்பட்ட பேர் இருக்கு. அவருக்கு ஆயிரக்கணக்கான பேர். அவருக்கு ஈசன்னு சொல்றாங்க, சிவன் சொல்றாங்க. அடுத்து இந்த கோவில்ல இப்ப கரூர்ல பார்த்தா ஆணிலேப்பர்னு சொல்றோம், அப்புறம் திருச்சியில பார்த்தா தாயுமானவர் சொல்றோம். இப்படி அவருக்கு எண்ணற்ற பேர்கள் அவருக்கு இருக்கிறது. பேர் ஆயிரம் உடைய பெம்மான் போற்றி. எண்ணற்ற பெயர்களை உடையவன் அப்படின்னு சொல்றார். அடுத்து தாழி அருகின் தாராய் போற்றி. அந்த முடிச்சுகள் அறுக்கின்றவன். அந்த 3 முடிச்சுகள் இருக்கு இல்லையா நம்ம உடம்புக்குள்ள, இந்த 6 சக்கரத்துல ஒவ்வொரு அந்த முடிச்சுகளையும் அறுக்கின்ற அந்த அருளை தரக்கூடியவனாக இருக்கக்கூடியவனே போற்றி. நீள் ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி. நீண்ட ஒளியோடு இருக்கக்கூடிய நிறுத்தன் என்ற நடனம் ஆடுகின்ற அப்படின்னு அவன் ஒளி வடிவமாக அவன் நடனம் ஆடுகின்றான். இந்த அணுவு வந்து இந்த சயின்ஸ்ல வந்து என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது அந்த அணுவுக்குள்ள நடக்கிற அந்த டான்ஸ் இது வந்து நடராஜருடைய வடிவம் மாதிரியே இருக்கு. அந்த சங்கிற அந்த இதுல வந்து நடராஜர் வடிவத்தை வந்து வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவர் நீள் வடிவமாக அவர் தான் வந்து அந்த ஒளி பிரகாசமாக அந்த ஒளி வந்து அப்படியே நர்த்தனம் ஆடுற மாதிரி இருக்கு. அதனால நிறுத்தா என்றால் நடனம் ஆடுபவன். நீள் ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி. சந்தனச்சாந்தின் சுந்தரா போற்றி. இப்போ இது 2 அர்த்தம். சந்தனச்சாந்தின் சுந்தரா போற்றினா திரு உத்தரகோச மங்கை அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க மரகத நடராஜ பெருமான் இருப்பார். அந்த மரகத நடராஜருக்கு திரு ஆதிரைக்கு முதல் நாள் அந்த அந்த சந்தனத்தெல்லாம் கலைச்சிருவாங்க. திரு ஆதிரை அன்று அந்த ஆருத்ரா அபிஷேகம் ஃபுல்லா நடத்தி திருப்பி அந்த சந்தனத்துல அந்த மரகத நடராஜரை கவர் பண்ணிடுவாங்க. திருப்பி அந்த 1 வருஷம் வரைக்கும் அந்த சந்தனம் கலைக்க மாட்டாங்க.
அப்போ அந்த ஆருத்ர தரிசனத்துக்கு அந்த முதல் நாள்ல இருந்து போனா மட்டும்தான் மரகத நடராஜரை மரகத நடராஜராக பார்க்க முடியும் உத்தரகோச மங்கையில. அப்ப அந்த ஒரு இறைவனை சொல்லக்கூடியது அதுதான் ஆதி சிவன் கோவிலாகவும் இருந்ததாகவும் அது ஒரு ரொம்ப தொன்மையான சிவன் கோவில் அந்த உத்தரகோச மங்கையை சொல்லுவாங்க. அப்படியும் ஒரு பொருள் அந்த சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி அழகிய வடிவமாக அந்த சந்தன சாந்து போட்டு இருக்கிறதையும் அப்படியே சொல்லிக்கலாம். இன்னொன்னு உத்தரகோச மங்கை அப்படின்னா இந்த மேல்நிலை அனுபவத்தையும் உத்தர கோச மங்கை அப்படின்னு அர்த்தம். மேல்நிலை அனுபவத்தையும் உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. எண்ணங்கள் சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவன் இருக்கான். அவனுடைய இறை ஆற்றல் மட்டும்தான் அங்க இருக்கு. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா சிந்தனை செயல் இதெல்லாம் கடந்த நிலையில் தான் அவன் இருக்கக்கூடியவன். அதனால சிந்தனைக்கு அரிய சிந்தனையால எட்டி அவனெல்லாம் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்ற. மந்திர மாமலை மேயாய் போற்றி. மந்திர மாமலை அப்படின்னா மகேந்திர மாமலை அப்படிங்கிறது அந்த ஊர் அந்த மகேந்திரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாமலையாக திகழக்கூடியவன் அப்படின்னு சொல்ற. எந்தமை உய்யக்கொள்வாய் போற்றி. என்னையும் உய்யக்கொள்வாய்னா என்னை ஆட்கொள்வாய், என்னை உயர்த்துவாய், என்னை மேல்கதிக்கு உயர்த்தக்கூடிய ஒரு உயர்வான நிலையை கொடுக்கக்கூடியவன். அதுதான் உய்யக்கொள்வாய் போற்றி என்று பொருள். உய்யக்கொள்வாய்னா உயர்த்துவாய், உயர்ந்த நிலையில் வைக்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து புலிமுலை புல்வாய்க்கு அருணினை போற்றி. இதுவும் ஒரு குட்டி ஸ்டோரி. புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. ஒரு மான் குட்டி பிரசவிக்குது. குட்டி மான் பிறக்குது. தாய் மான் இறந்து போயிடுது. அப்ப அது அம்மா இல்ல அப்படின்னு அது பசிக்கு அழுகும் போது பெருமான் என்ன பண்றாருன்னா பக்கத்துல ஒரு புலி இருக்கு. இந்த புலிய அவர் ஏய் அந்த குட்டி மானுக்கு போய் பால் கொடுன்னு அவரை ஆர்டர் போடுறாரு. புலிக்கு மான் ஃபுட்டு, அது குட்டி மான் கிடைச்சதுன்னா அது சாப்பிடணும். ஆனா அந்த புலி குணத்துக்கு கூட இந்த மானுக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த கருணையா சுவாமி மாத்தி புலியின் மூலமாக அந்த மான் குட்டிக்கு பால் கொடுக்க வைக்கிறார். இந்த ஒரு அற்புதத்தை சுவாமி நிகழ்த்துறதுதான் அந்த புலிமுலை புல்வாய்க்கு அருணினை போற்றி. இது என்ன அப்படின்னா ஐம்புலன்கள் புலி மாதிரி இருக்கு. மான்கிற மனத்துக்கு அந்த கருணைங்கிறது பிறக்காம இருக்கிறது கருணையாக மாற்றணுங்கிறது தான் இதனுடைய உட்தாற்பயம். நம்ம புராண கதைகளே சொல்லி இருக்காங்கன்னா அது மேலோட்டமா கதவாரியதான் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள பெரியவங்க அந்த ஒரு புரிஞ்சா புரிஞ்சுக்கோ அப்படின்னு விவேக் டைலாக் மாதிரி புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியலன்னா தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி பண்ணிருவாங்க. அப்போ நம்ம கதையை விட்டுட்டு கதையை மட்டுமே பிடிச்சுக்கிறோம், கருத்தை விட்டுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு புராண கதைகளிலும் ஒவ்வொரு உட்கருத்து அப்படிங்கறது இருக்கு. அப்ப இந்த புலிமுலை புல்வாய்க்கு அருளினை அப்படின்னா மனம்ங்கிற அந்த மாயைய அந்த புலிகள் அது கருணையாக மாறணும். அது புலி மாதிரி அது போகாம கருணையாக இருந்து உயர்கதியை அடையணுங்கிறது தான் இந்த இது. அடுத்து அலைக்கடல் நீ மிசை நடந்தாய் போற்றி. அப்போ பேரூழி காலத்துல எல்லாம் நீரால நிரம்பி இருக்கும். அப்ப அவ்வளோ எல்லாம் ஃபுல்லா எல்லாமே உலகமே பேரூழி காலத்துல ஃபுல்லா நீர்ல மூழ்கி போய் கடலுக்கு அந்த கடல்ல அழகா தலைவர் நடந்து வராராம். அவர் அப்படியே எல்லாம் மூழ்கிடுச்சா இல்ல தெளிவா ஏதாவது கொஞ்சம் பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி பெருமான் அப்படியே நடந்து அது மேல நடந்து வரக்கூடியவன். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான ஒருத்தனா இருந்தா அந்த மாதிரி ஒரு நிலையில அதன் மேல் நடந்து வர முடியும். அப்படிப்பட்ட இறைவனவா அப்படிங்கறத அவர் சொல்றார். அடுத்து கருங்குருவிக்கு அன்று அருணினை போற்றி. கருப்பா ஒரு குருவி அது என்னன்னா அது மனிதனாக பிறந்து போன பிறவியில அது சில பாவங்கள் பண்ணினதுனால அது கருங்குருவியாக அடுத்த பிறவியில அது எடுக்குது. இது திருவிளையாடல் புராணத்துல 48வது புராணமா வரும் இது. அப்போ அது உடனே இந்த காக்காவும் குருவி இந்த காக்காவோட கூட்டுக்குள்ள போய் இந்த குருவி கருங்குருவி இதெல்லாம் முட்டைகள்லாம் பாக்குறதுக்கு ஒன்னாதான் இருக்கும். அப்புறம் இது கருங்குருவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காக்கா கூட்டம்லாம் அதை உடனே கிரிட்டிசைஸ் பண்றது, நீ வேற அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இது எங்க ஏரியா உள்ள வராத அப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் பிரச்சனை பண்ணும் போது இந்த குருவிக்கு மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுது. ஐயோ என்ன எல்லாரும் ரொம்ப டீஸ் பண்றாங்களே, என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி போய் ஒரு இடத்துல ரொம்ப தூரமா இந்த காக்கா கூட்டமே வேணாடா உன் மூஞ்சிலேயே முடிக்கலன்னு சொல்லிட்டு அது ரொம்ப தூரமா போய் ஒரு இடத்துல போய் மரத்துல உட்காருது. அப்ப உட்கார்ந்து இருக்கும் போது இங்க மதுரையை பத்தி மக்கள் பேசுறாங்க. இந்த எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் இந்த மதுரை பொற்றாமர குளத்துல குளிச்சு அந்த சுந்தரேச பெருமான வழிபாடு பண்ணும் போது செய்த பாவங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி அங்க மக்கள் பேசுறத பார்த்துட்டு இந்த கருங்குருவி உடனே இது கிளம்பி அது உடனே பறந்து போய் மதுரையில அந்த பொற்றாமரை குளத்துல குளிச்சு அப்பா நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, என்ன எல்லாரும் டீஸ் பண்றாங்க,
எனக்கு நீ வந்து கொஞ்சம் பிளெஸிங்ஸ கொடு அப்படின்னு சொல்லி அந்த குருவி வந்து மனசார பிரார்த்தனை பண்ணும்போது பெருமான் அந்த குருவிக்கு வந்து உன்னைய வந்து கருங்குருவியா கருப்பா இருக்கிறதுனால உன்னைய ரொம்ப எளியவன் உன்னைய எல்லாரும் சொல்றாங்க, இனிமே நீ வலியவனாக இரு அப்படின்னு சொல்லி அதுக்கு வலியவன் என்ற பட்டத்தையும் அந்த குருவிக்கு கொடுத்து அதுக்கு வந்து அந்த மிருத்யுஞ்ச மந்திரத்தையும் உபதேசம் பண்றாரு. ஆக்சுவலா இந்த மிருத்யுஞ்ச மந்திரம்ங்கும் போது இது வந்து அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு அந்த அசுரர்கள் மடிந்த போது அவரை திருப்பி உயிர்த்தழ வைக்கணும் அப்படின்னு அசுரகுரு போய் சுக்கராச்சாரியார் போய் சிவபெருமான்கிட்ட கேட்கும் போது அந்த மந்திரம் பிறந்த ஊர் கரூர் திருத்தலம். அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு அந்த மந்திரத்தை உபதேசித்தது கரூர் திருத்தலத்துலதான் அந்த வரலாறு நடந்திருக்கு. தலபுராணத்துல இன்னைக்கும் அது இருக்கு. அந்த மந்திரத்தை இங்க சொக்கநாத பெருமான் என்ன பண்றாரு, இந்த குருவினோட காதல ஓதி நீ இனிமே வந்து சிரஞ்சீவியாகவும் வலியான் அப்படிங்கிற ஒரு பேரோட நீ இரு, இனிமே உன்னை யாருமே நெருங்க முடியாது, கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற. அப்ப இந்த கருங்குருவினா என்ன, கரும் மாயைகளால மும்மலங்களால பட்ட நாம தான் அது வந்து நம்ம பிறவியினோட துன்பத்துல நம்ம ஒவ்வொருத்தராலையும் ஒவ்வொரு நிலையிலும் கிரிட்டிசைஸ் பண்ணி இருக்கும் போது நம்ம வந்து இந்த சுந்தரேச பெருமான் அந்த பொற்றாமரை குழம்பும் போது ஒவ்வொரு நிலையா கடந்து நம்ம வந்து இந்த சகசிராரம்ங்கிற இந்த தாமரை ஓபன் ஆகி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மிருத்யுஞ்ச மந்திரத்தினுடைய சாகா வரத்தை தரக்கூடியது, வலிமையாக்கக்கூடியது. அப்ப நம்மளும் சாகா நிலைக்கு நம்ம உயர்ந்து போவோங்கிறத இந்த கருங்குருவியினுடைய புராணத்தினுடைய உட்பொருள். அப்ப அந்த கருங்குருவிக்கு அன்று அருளினை, அந்த கருங்குருவிக்கு அன்னைக்கு நீ அருளினால உன்னை நான் போற்றுகின்றேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். அடுத்து இரும்பு புலன் மலர இசைந்தனை போற்றி. இரும்பா இருக்கு என்னோட புலன்கள் ஐந்தும், அதாவது கண்ணு மூக்கு காது எல்லாமே எல்லாம் மனம் உள்பட எல்லாமே இறுகி போய் இரும்பு மாதிரி இருக்குது. அந்த இரும்பு புலனை கூட அது வந்து புலர்ந்து மலர போல மலர்றதுக்கு இசைந்தனைனா எனக்கு நீ அதை அருள்பாலித்த அப்படிங்கறது இசைந்தனை. இசை வாசிக்கும் போது சில பேருக்கு அந்த இசையில அப்படியே மயங்கி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு வந்து இரும்பா இருக்கிற என்னோட ஐம்புலன்களை மலரச் செய்தாய் அப்படின்னு அதை சொல்ற. அடுத்து படி உறப்பயின்ற பாவக போற்றி. எனக்கு அருள்பாலிக்கிறதுக்காக பல்வேறு படிநிலைகள்ல பல்வேறு வேடங்களை போட்டு பெருமான் வந்தார் அப்படிங்கறத தான் அவர் அந்த இடத்துல சொல்றாரு. பலவாக அவர் படிநிலைகள்ல அவர் இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் கைட் பண்ணி ஒவ்வொரு, இப்ப நம்ம இப்படி எடுத்துக்கலாம், நம்ம வந்து எல்கேஜில இருந்து நம்ம பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களாக ஒவ்வொரு மூலமா வராங்க இல்லையா. ஒன்னொன்னு வேற வேற ஆசிரியர், நமக்கு எல்கேஜில ஒரு ஆசிரியர் இருப்பார், பிஹெச்டில வேற ஆசிரியர் இருப்பார். ஆனா ஆசிரியருங்கிற கேடர்ல எல்லாருமே வந்துருவாங்க. அது மாதிரி ஒன்னொன்னே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு கைட் பண்றதுக்கு இறைவன் பல்வேறு படிநிலைகள்ல, அன்னைக்கு வந்து குதிரை ஓட்டிட்டு குதிரைக்காரனா வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அவர் ஒரு மரம் மாதிரி இருந்து அருள்பாலிக்க ட்ரை பண்ணுவாரு. அப்புறம் வயோதிக ஒரு குருவாக இருந்து குருந்த மரத்தடியில உட்காந்து இவருக்காக வந்தாரு. இப்படி பல்வேறு வேடங்களை அவர் பூண்டு வந்தாரு. பாவக அப்படின்னா பல்வேறு வேடங்கள் என்று பொருள். அப்படியெல்லாம் வந்து என்னைய வந்து எனக்கு வந்து நீ அருள்பாலித்த, அப்படிப்பட்ட இறைவனை போற்றுகின்றேன். அடியோடு நடு ஈறு ஆனாய் போற்றி. அப்ப ஆரம்பம் அவனே, நடுவாக இருப்பவனும் அவனே, ஈறு அப்படின்னா முடிவு, தி எண்ட் அப்படிங்கிறவனும் அவனே. சோ ஆக்கம் முதல் எண்டு வரைக்கும் நடு வரைக்கும் எல்லாமாக இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடியவனே, எல்லாமே நீயா தான் இருக்க, எதுவும் வேற இல்ல. அந்த ஒரு இறை அனுபவம் அந்த மேல்நிலை பெற்றுவிட்டால் அனைத்தையுமே அந்த ஆன்மா சமமாகத்தான் பார்க்கும். இது வேற அது வேறன்னு பேதமே அந்த இடத்துல இருக்காது. அதத்தான் அவர் சொல்றது, எல்லாத்துலயும் நீ தானப்பா இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாமாக இருக்கக்கூடியவன் நீயே அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். அடுத்து நரகோடு ஸ்வர்க்கம் நாள் நிலம் புகாமல். அப்போ ஒரு பக்கம் சொர்க்கம் இருக்கும்பாங்க, ஒரு பக்கம் நரகம் இருக்கும்பாங்க. இந்த மாதிரி சொர்க்கமா நரகமா செத்து போனா எங்கடா போவோங்கிற இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் எல்லாம் இல்லாமல் நாள் நிலம் புகாமல், திருப்பி நான் பிறவி எடுத்துட்டு அங்க போய் நரகத்துல ஒரு யமதர்மன் கொடுக்குற தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி நான் வந்து நல்வினை கொஞ்சம் பாக்கி இருக்குங்கிறதுக்காக திருப்பி பூலோகத்துக்கெல்லாம் நான் வராம பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. அப்ப பிறவா நிலையை எனக்கு கொடுத்த, இந்த சொர்க்கம் நரகத்துல போகாமையும் பிறவா நிலையையும் எனக்கு நீ அருளின இந்த பாண்டியருக்கு அப்படின்னா ஜீவான்மா அப்படின்னு ஒரு உட்பொருள் உண்டு. இவர் பாண்டிய தேசத்தை சார்ந்தவர் அப்படிங்கறதும் ஒரு பொருள் இருக்கு. அது கலோக்கியலா சொல்றது. உண்மையான பொருள் வந்து ஜீவாத்மா அப்படிங்கறது தான் குறிக்குது. பரகதினா பரகதி நிலை, இறைவனுடைய அந்த பரகதி நிலையை தனக்கு அருளினார் அப்படிங்கறத அவர் சொல்றார். அப்புறம் ஒழிவு அற நிறைந்த ஒருவ போற்றி. அப்ப ஒழிவு அற நிறைந்த அப்படின்னா நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன். அவன் வந்து அவன் இல்லாத இடமே இல்ல. இப்ப லைட் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு.
லைட் எனர்ஜி பாஸ் ஆகாத இடம் எங்கேயாவது இருக்கா? ஈவன் தோ இன் நைட் டைம் நமக்கு எல்லா இடத்துலயும் லைட்டினுடைய ரேஸ் வந்து இருக்கும். அதே மாதிரிதான் ஒழிவு ஒழியவே ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஒழியறதுலாம் இல்ல. எல்லா இடத்திலும் நீக்கமர பெருமான் நிறைந்து இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் ஒருவனே நீக்கமர நிறைந்திருக்கிறான் அப்படிங்கறதையும் அவர் அந்த இடத்துல சொல்றார். அடுத்து செழுமலர் சிவபுரத்து அரசையை போற்றி. செழுமலர் அப்படின்னா ரொம்ப செழுமையான செழிப்பான மலர் என்று பொருள். செழிப்பான மலரை போன்று சிவபுரத்துல அவன் அரசனாக ஆட்சி செய்கின்றான். மலர்கள் எல்லாம் செழித்திருக்கக்கூடிய ஒரு இதுல அவனே அரசனாக. அப்ப நம்மளுடைய சக்கரங்கள்ல இருக்கிற மலர்கள் எல்லாம் செழிப்பாக மலர்ந்திருக்கும் போது அதுல அவன் அரசனாக அவன் இருந்து நம்மை ஆட்சி செய்கின்றான் என்றும் ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து கழுநீர் மாலை கடவுள் போற்றி. இந்த கழுநீர் மாலை அப்படின்னா அந்த காலத்துல வெற்றி மாலை அப்படின்னு மன்னர்களுக்கு சூடுவாங்க. போருக்கு போயிட்டு வெற்றி பெற்றுட்டு வர மன்னருக்கு கழுநீர் மலை, அந்த கழுநீர் அப்படிங்கிற அந்த மலர் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட அல்லி பிளவர் மாதிரி இருக்கும். தாமரை அல்லி மலர் வந்து அந்த நீர் இருக்கிற நிறைகள்ல தானே வரும். தாமரையும் அப்படித்தான் இருக்கும். அது சூரியனை பார்த்து மலரும், அல்லி வந்து சந்திரனை பார்த்து மலரும். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு நீளமான அந்த ஃபெதர்ஸ் இருக்கக்கூடிய அந்த மலரை மாலையாக வெற்றி மாலையாக போடுவாங்க. அந்த மாதிரி இறைவனுக்கு அந்த கழுநீர் மாலை அவன் எப்பயுமே அவனுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. அவன் எல்லாத்துலயும் வெற்றியாக இருக்கக்கூடிய வெற்றியின் வடிவமாக திகழ்பவன் இறைவன். அந்த மலரை அவன் சூடிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது அந்த கழுநீர் மாலை கடவுள் போற்றி. அவன் வெற்றி மாலையாக இருக்கக்கூடிய கடவுளே உன்னை போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்ற. அடுத்து தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. அவனை யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாயை என்கின்ற மயக்கத்தை, துணிப்பாய் அப்படின்னா துடைப்பம், தெளிவு, அந்த மயக்கத்தில இருந்து தெளிய வைப்பார் அப்படின்னு வந்து சொல்றார். அப்போ இந்த உலகாகித மாயைகள்ல இருந்து ஒரு தெளிவு பிறக்க வைக்கக்கூடிய வேலையை அந்த பெருமான் யாருக்கு செய்வார்னா அவனை, அந்த பெருமானை யார் போய் ஐயா எனக்கு இந்த மாயை வேண்டாம் உண்மையானது தெரியணும்னு உள்ளன்போடு எந்த ஆன்மா போதோ அந்த ஆன்மாக்கு அவர் அந்த வேலையை செய்வார். அவர் வந்து ரொம்ப ஜெனியூன். யாரையும் கம்பல் பண்ணி நீங்க வந்துதான் ஆகணும், இத்தனை மார்க் எடுத்துதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும், யாரையும் கம்பல்லாம் பண்றது இல்ல. விருப்பப்பட்ட வரவனுக்கு அந்த நிலை வேண்டும்னு அந்த ஆன்மா பக்குவப்பட்ட ஸ்டேஜ் வர ஆன்மாக்கு மட்டும் அதுவா வாயை திறந்து கேட்கும் போது அவருக்கு அதுக்கான வேலையை அவர் செய்யறார். அந்த உரிமை ஆன்மா தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு வந்து அதுதான் டிசைட் பண்ணணும். நம்மகிட்டயே அந்த எவ்வளவு ஒரு ஃப்ரீடமான ஒரு இறைவனாக இருக்காரு, கருணையா இருக்காரு இல்லையா. அடுத்து பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன். எனக்கு பொழைக்கவே தெரியாதுப்பா, எனக்கு எந்த வாய்ப்பும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு முதல்லயே நீ வந்து எனக்கு குருவா வந்த, ஆனா நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். எல்லாரும் வந்து அந்த தீப்பழம்ல போய் இறைவனோட கலக்கும் போது நான் மட்டும் அப்படியே ஸ்டக்காய் நின்னுட்டேன். நான் போய் கலக்காம விட்டுட்டேனே, பிழைக்க தெரியல எனக்கு. கொடுத்த வாய்ப்பையே தவற விட்ட நாய் நானு. அப்பவே நீ வந்தியே, அப்பவே நான் உன்னோட வந்திருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன் உன்ன அப்படின்னு அந்த நாயே நானு அப்படின்னு அப்படியே புலம்புறாரு அவர். அடுத்து குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. அப்படி மிஸ் பண்ண நாய் தான் நானு. ஆனாலும் நான் இந்த திருவாசகம்ங்கிற இந்த குழைத்த சொல், என் அகம் குழைந்து சொல்கின்ற இந்த சொல்லை, இந்த சொல்லலால் ஆன இந்த மாலையை பாமாலைன்னு சொல்லலாம். அதாவது பாடல்களை பாமாலை, பாக்களால் அணிந்த மாலை, அந்த சொற்களுடைய சுடரை வந்து மாலை மாதிரி அது நான் குடுக்கறேன், நான் குழைந்து சொல்றேன், அது தயவு செய்து ஏத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றேன். கொண்டருள்னா என்னுடைய அந்த பாமாலையை குழைந்து சொல்கிறேன், என் அகம் குழைந்து சொல்றேன். அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இன்னைக்கு நான் மிஸ் பண்ண விரும்பலங்கிறத என்னோட ஆதங்கத்தை நான் இந்த பாடல்களா கொடுக்கறேன், அதை நீ தயவு செய்து ஏத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றேன். அடுத்து புறம்பலம் எரித்த புராணா போற்றி. அகைன் இதுதான் இந்த முப்புறம் எரித்தது அப்படின்னு இந்த தங்கமலை ஒன்னும், அப்புறம் வந்து இது வெள்ளிமலை ஒண்ணு, இரும்பு கோட்டைன்னு 3 கோட்டை. அதாவது பிரம்மா கிட்ட வந்து தாரகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனோட பையனுங்க வந்து நினைச்ச நேரத்துல ஆகாசத்துல பறக்கிற மாதிரி எனக்கு 3 கோட்டை வேணும் அப்படின்னு 3 பிரதர்ஸ் வந்து கேக்குறானுங்க. அவன் சாண்ட் பண்ணி அவன் தவத்தை ஏத்து பிரம்மதேவரும் குடுக்குறாரு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, என்ன எவனும் அழிச்சிடக்கூடாது, எனக்கு வந்து நான் சிவனைத்தான் நான் வழிபாடு பண்றேன். அவன் சீவிர சிவபக்தன், அந்த சிவனாக இருக்கிறவன் தான் எனக்கு வந்து என்ன அழிக்கணுமே தவிர, அதுவும் ஒரே டைம்ல ஒரு அம்பு போடணும், அது எல்லாரும் அது வீழ்த்தணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். அவ்வளவு சீக்கிரம் தன்னை யாரும் அழிச்சிடக்கூடாதுன்னு அவன் வைக்கிறான். இதுக்கும் பிரம்மதேவர் வரம் கொடுக்கிறார். பார்த்தார் பெருமான், சரி இவனுங்களோட அட்டகாசம் தாங்கல, ஒருத்தனுக்கு பெரியவனுக்கு தங்கமலை, 2வதுக்காரனுக்கு வெள்ளி, அடுத்தவனுக்கு இரும்பு, இப்படி 3 மலைகளை வந்து கொடுத்துடுறாங்க. அதை வச்சுட்டு அவனுங்க எல்லா ஊர்லயும் உலகத்திலயும் சுத்திட்டு இல்லாத அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க.
அப்படி பண்ணும்போது இத ரொம்ப ஒரு கட்டத்துல அவனுடைய அராஜகம் தாங்காது அப்படிங்கும்போது அவன் அழியணுங்கிற ஸ்டேஜ் வரும் இல்லையா. அப்ப சிவபெருமான் பார்க்கிறாரு, இவனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேருங்கிற மலைய அப்படியே வில்லா எடுத்து அவர் அந்த வாசுகிங்கிற பாம்பை உடனே அம்பாக வச்சுட்டு அவர் பிரம்மா தான் சாரதியாக வண்டி ஓட்டிட்டு வரும்போது அவர்கள் அந்த ரதத்தை எடுத்துட்டு அவங்க வராங்க. பெருமான் பாக்குறாரு, இவனை போய் ஏன் அம்புல போட்டு இவனை கொல்லுவானே அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அப்படியே அண்டமே அதிர்ற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கும் போது எல்லாமே அவர் சிரிப்புலயே காலி ஆயிடுது. இதுவும் என்ன கான்செப்ட்னா, இந்த தங்கமலை அப்படிங்கறது நம்மளுடைய மும்மலங்கள் தான். ஆணவம், கண்மம், மாயை, நல்வினைங்கிறது தங்கமலையாகவும், அடுத்த நிலைகள்ல இருக்கக்கூடியதெல்லாம் இரும்பு ஐம்புலன்கள் இரும்புத்தனமாக இருக்கிறது. பொன் விலங்கு வெள்ளி அப்படிங்கிற மாதிரி நல்வினை தீவினைங்கிறது. அப்புறம் ஆணவம், கண்மம், மாயைங்கிற 3 மாயைகளை குறிக்கக்கூடியது. இத பெருமான் என்ன பண்றார், மேருங்கிற மலைனா என்ன, இந்த மலைங்கிற இந்த ஒவ்வொரு சக்கரம் தான். இதனுடைய அந்த சக்கரத்துல அந்த மலையில வாசுகிங்கிற பாம்புங்கிறது, இந்த வாசுகிங்கிறது வேற எதுவும் இல்ல, மூச்சுக்காற்றின் மூலமாக வாசி யோகத்தை குறிப்பதாகவும், அவர் சிரிப்புல இதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம், பீனியல் கிளாண்ட் ஓபன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனந்த சுரப்பி அப்படிங்கறது அந்த ஆனந்தம், பீனியல் கிளாண்ட் ஓபன் ஆயிடுச்சுன்னா அங்க ஆனந்தம் மட்டுமே நினைச்சு நிக்கும் போது இந்த ஆணவம், கண்ம, மாய மலங்கள்ல நம்மளை விட்டு போயிடும்ங்கிறது தான் இதனுடைய உட்பொருள். அப்ப முப்புறம் எனக்கு எல்லாமே எனக்கு எதெல்லாம் துரோகம் பண்ணிச்சோ, எதெல்லாம் உன்னை அடைய விடாம துரோகம் பண்ணிச்சோ அதெல்லாத்தையும் நீ எரிச்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவர் அந்த நிலையெல்லாம் கடந்து அந்த நிலையில தான் அவர் அடைகிறாரு. அதத்தான் அவர் சொல்றாரு, புறம்பலம் எரித்த புராணானா எல்லாத்துக்கும் பழமையானவன், ஆதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்து பரம்பரம் சோதி பரனே போற்றி, இதெல்லாம் கடந்து போயிடுச்சுன்னா அடுத்து என்ன, பரம் அப்படின்னு அந்த பரம நிதியாக இருக்கக்கூடிய பரம் தானே இருக்கும், அதுதானே இறைவன், அந்த நிலை தானே என்லைட்மெண்ட் லாஸ்ட். சோ பரம்பரம் அந்த இடத்துல எல்லாம் நீக்கமர சோதி தான் நிறைந்திருக்கிறது. அப்படின்னு அந்த சோதியே பரனே போற்றி, எல்லாவற்றுக்கும் பரனாக இருக்கக்கூடியவனே உன்னை வணங்குகின்றேன் அப்படிங்கிற. போற்றி போற்றி புயங்க பெருமான், இந்த புயங்க பெருமான பாம்பை, புயங்கன பாம்பு என்று அர்த்தம். புயங்க பெருமான் பாம்பை அணிந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கு. போற்றி போற்றி புராண காரண, புராணம்ங்கிறதே பழமையானது, அதுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய இறைவனை போற்றுகின்றேன் அப்படிங்கிற. எல்லாத்துக்கும் ஆரிஜின் இவர் தான். சோ இந்த பழமைக்கே ஆர்ஜினாக இருக்கக்கூடியவனை நான் போற்றுகின்றேன். போற்றி போற்றி செய்ய செய்ய போற்றி, போற்றி போற்றி செய்ய செய்யனா நான் அந்த வெற்றியாக இருக்கக்கூடியவன். அந்த நிலைதான் ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ஆன்ம நிலை பேரை அடைய வேண்டும்ங்கிறது தான் லாஸ்ட் ஸ்டேஜ். அந்த நிலையை அருளிய அந்த வெற்றிநாதனை போற்றுகின்றேன் அப்படின்னு போற்றி திருராகவலை நிறைவு செய்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். இப்போ நம்ம அந்த 180 இருந்து ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். சோ 180 எடுத்துட்டீங்களா, சாண்ட் பண்ணலாமா. முறையோ அறியே முதல்வா போற்றி, உறவே போற்றி, உயிரே போற்றி, சிறவே போற்றி, சிவமே போற்றி, மிஞ்சா போற்றி, மஞ்சா போற்றி, மணாழா போற்றி, பஞ்சு மணாழா போற்றி, பஞ்சு ஏர் அடியாள் பங்கா போற்றி, அலந்தேன் நாயே அடியேன் போற்றி, இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி, கவை தலை மேவிய கண்ணே போற்றி, குவைப்பதி மலிந்த கோவே போற்றி, மலைநாடுடைய மண்ணே போற்றி, கலை ஆர் அரிகேசரியாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி, அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி, மருவிய கருணை மலையே போற்றி,
போற்றி. துரியமும் இறந்த சுடரே போற்றி. துரியமும் இறந்த சுடரே போற்றி. தெருவு அரிது ஆகிய தெளிவே போற்றி. தெளிவு அரிது ஆகிய தெளிவே போற்றி. தோழா முத்தச் சுடரே போற்றி. தோழா முத்தச் சுடரே போற்றி. ஆள் ஆனவர்க்கு அன்பா போற்றி. ஆள் ஆனவர்க்கு அன்பா போற்றி. ஆரா அமுதே அருளே போற்றி. ஆரா அமுதே அருளே போற்றி. பேராயிரம் உடைய பெம்மான் போற்றி. பேராயிரம் உடைய பெருமான் போற்றி. தாழி அருக்கின் தாராய் போற்றி. தாழி அருகின் தாராய் போற்றி. நீள் ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி. நீர் ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி. சந்தனச் சாந்தின் சுந்தர போற்றி. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. மந்திர மாமலை மேயாய் போற்றி. மந்திர மாமலை மேயாய் போற்றி. எந்தமை உய்யக் கொள்வாய் போற்றி. எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி. புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. கருங்குருவிக்கன்று அருளினை போற்றி. கருங்குருவி கண்டு அருளினை போற்றி. இருப்புலன் புலர இசைந்தனை போற்றி. இருப்புலன் புலர இசைந்தனை போற்றி. படி உரு பயின்ற பாவக போற்றி. படியுற பயின்ற பாவக போற்றி. அடியொடு நடு ஈறு ஆனாய் போற்றி. அடியோடு நடு ஈர ஆனாய் போற்றி. நரகொடு ஸ்வர்க்கம் நாள் நிலம் புகாமல். நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல். பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. ஒளிவு அற நிறைந்த ஒருவ போற்றி. ஒளிமலர் அருளினை போற்றி. செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. கழுநீர் மாலை கடவுள் போற்றி. கருணீர் மாலை கடவுள் போற்றி. தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. பிழைப்பு வாய்ப்பு ஒன்றறியே நாயேன். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானே. குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. உழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. புறம் பல எரித்த புராணா போற்றி. புறம் பல எரித்த புராணா போற்றி. பரம்பரம் சோதி பரனே போற்றி. பரம்பர ஜோதி பரணை போற்றி. போற்றி போற்றி புயங்க பெருமான். போற்றி போற்றி புயங்க பெருமான். போற்றி போற்றி புராண காரண. போற்றி போற்றி புராண காரண. போற்றி போற்றி செயசையா போற்றி. போற்றி போற்றி சைசையா போற்றி. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓவராலா ஃபுல்லா ஒரு சாண்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாங் மாதிரி வந்து பாடலாமா? ஓகே. நான் முகன் முதலாய் வானவர் தொழுதெழ. நான் முகன் முதலாவானவர் தொழுதெழ. ஈரடியாலே மூவுலகு அளந்து. ஈரடியாலே மூலங்களந்து. நாள் திசை முனி வரும் ஐம்புலன் மலர. நாள் திசை முனி வரும் ஐம்புலன் மலர. போற்றிசை கதிர் முடி திருநெடுமாலன்று. போற்றிசை கதிர் முடி திருநெடுமாலன்று. அடிமுடி அறியும் மாதரவு அதனில். அடிமொழி அறியும் ஆதரவு அதனில். கடுமுரண் ஏனம் ஆகி முன் கலந்து. கருமுரண் ஏனம் ஆகி முன் கலந்து. ஏழ்தளம் உருவ இடத்து பெண் எய்து. ஏழ்தலம் உருவ இடத்து பின் எய்து. ஊழி முதல்வ சய சய என்று. ஊழி முதல்வ சய சய என்று. வழுத்தியும் காணா மலரடி இணைகள். வழுத்தியும் காணா மலரடி இணைகள். வழுத்துதற்கு எளிது ஆய்வார் கடல் உலகினில். வழுதற்கு எளிதாய்வார் கடல் உலகினில். யானை முதலாயிரும் எறும்பு ஈராய. யானை முதலாய் எறும்பு இராய. ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும். மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து. மானுட
பிறப்பினுள் மாதா உதற்கு ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் ஒரு மதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயுடு தான் படும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயிரிடை பிழைத்தும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் எனை பல பிழைத்தும் ஈண்டியும் இருத்தியும் என்னை பல பிழைத்தும் காலை மலமோடு கடும் பகல் பசினிசி காலை மலமோடு கடும் பகல் பசிமிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கரும் குழல் செவ்வாய் வெள்நகை கார்மையில் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைந்து கச்சர நிமிர்ந்து கதிர்க்கு முன் பனைத்து எய்த்து இடை வருந்த எழுந்த புடை பறந்து எய்த்து இடையகந்த எழுந்து உடை பறந்து ஈர்க்கு இடை போக இளமுலை மாதர்தம் ஈர்க்கு இடை போக இளமுலை மாதகம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெரும் துறை பரப்பினுள் உலக பெருந்துறை பரப்பினுள் மத்த களிரெனும் அவாவிடை பிழைத்தும் மத்த களிரெனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும் புலவரம்பாய பல துறை பிழைத்தும் உலகரமாய பல துறை பிழைத்தும் தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகி தெய்வம் என்பது சித்தம் உண்டாகி முனிவு இல்லாத ஓர் பொருளது கருதலும் முடிவில்லாதோர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம்மாயைகள் தொடங்கின வேறு வேறு மாயைகள் தொடங்கின ஆத்தம் மானார் அயலவர் கூடி ஆத்தம்மானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் வேறினர் நாத்திகம் பேசி நாத்தழும் ஏறினர் சுத்த
பசுக்குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரம் ஆக வேதியரும் விரதமை பரமாக வேதியரும் சரதம் ஆகவே சாத்திரம் காட்டினர் சரதம் ஆகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தம் தம் மதங்களே சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவது ஆக அரற்றி மலைத்தனர் அகற்றி மறைந்தனர் மிண்டிய மாயாவாதம் என்னும் இந்திய மாயாவாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்தடித்தா ஆர்த்து மாருதம் சுழித்தடித்தாரது உலோகாயதன் என்னும் பொன்திரள் பாம்பின் முன்திரமாவின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி கலாவேதத்த கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை என பழ சூழவும் அதில் பெருமாயை என பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தப்பாமே தாம் பிடித்தது சலியா பிடித்தது சரியா தழலது கண்ட மெழுகது போல அழகது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுது உடல் கம்பித்து அழுது உலகம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடியுறும் பேதையும் கொண்டது விடாதெனும் கொடியுறும் பேதையும் கொண்டது விடாதையும் படியே ஆகி நல்கிடை அரான்பின் படியே ஆகி நல்லிடை அறாமி பசுமரத்தானி அறைந்தால் போல பசுமரத்தாணி அடைந்தால் போல கசிவது பெருகி கடலென மருகி கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து குறைந்து அனுகூலமாய் மெய் விதித்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப சகமே என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை நானது ஒழிந்து நாடவர் படித்துறை ஊனது வாக கோணுதல் இன்றி ஊனது ஆக கோணுதல் இன்றி சதுரிழந்து அரிமால் கொண்டு சாரும் சதுரியது அறிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கரியது பரம அதிசயமாக கற்றா மனமென கதறியும் பதறியும் கற்றா மனம் என கதறியும் பதறியும் மற்றுமோர் தெய்வம் கனவிலும் நினையாது மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனியில் வந்து அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையன்றிகளாமை திருவடி இணையை சிறுமையினாலே திருவடி இணைய பிரிவினை அறியா நிழலது போல பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியது அத்திசை பின்னாகி முடியாது அத்திசை என்பு நயந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி என்று நைந்து அன்பெனும் ஆறு கரையது புரள அன்பெனுமாறு கரையது புரள நன்புலன் ஒன்றி நாத
ஆடக மதுரை அரசே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி இன்றெனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி மூவானான் மறை முதல்வா போற்றி மூவானான் மறை முதல்வா போற்றி சேயார்வெல் கொடி சிவனே போற்றி சேவார்வெல் கொடி சிவனே போற்றி மின்னார் உருவ விகிர்தா போற்றி மின்னார் உருவ விகிர்தா போற்றி கல்நார் உரித்த கனியே போற்றி கல்நார் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆயந்தனக்கு அருளாய் போற்றி ஆயந்தனக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் என் தாய் போற்றி இடரை களையும் என் தாய் போற்றி ஈச போற்றி இறைவா போற்றி ஈச போற்றி இறைவா போற்றி தேச பழுங்கின் திறனே போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண விகிர்தா போற்றி விரைசே சரண விகடா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி தேவி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி கனியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செம்சடை நண்பா போற்றி நதிசே செஞ்சடை நண்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கெழிய இறைவா போற்றி ஏனோர் கிரிய இறைவா போற்றி மூயேல் சுற்றம் முரணுறு நரகிடை மூவே சுற்றம் முரணுறு நரகிலை ஆழாமே அருளரசே போற்றி ஆழாமே அருளரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரை உணர்விறந்த ஒருவ போற்றி உரை உணர்ந்த உருவா போற்றி விரிகடல் உலகின் விழைவே போற்றி கடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி அருமையில் எளிய
கருமுகிலாகிய கண்ணே போற்றி. மண் திரு அருள் மலையே மன்னிய திரு அருள் மலையே போற்றி. மன்னிய திருவருள் மலையே போற்றி. என்னையும் ஒருவன் ஆக்கி இரும் கடல். என்னையும் ஒருவன் ஆக்கிய இருங்கடல். சென்னியில் வைத்த சேவக போற்றி. சென்னியில் வைத்த சேவக போற்றி. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. அழிவு இலா ஆனந்த வாரி போற்றி. அழிவிலானந்தவாரி போற்றி. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. முழுவதும் நிறைந்த முதல்வா போற்றி. மானேர் நோக்கிய மணாள போற்றி. மானேர் நோக்கிய மணாளா போற்றி. வானகத்தமர தாயே போற்றி. வானகத்தமர தாயே போற்றி. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. அழிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி. அழிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி. கனவிலும் தேவர்க்கு அறிஞாய் போற்றி. கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி. நனவிலும் நாயிற்கு அருளினை போற்றி. நனவிலும் நாயிற்கு அருளினை போற்றி. இடைமருதுரையும் என் தாய் போற்றி. இடைமருதுரையும் என் தாய் போற்றி. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி. சீரா திருவையாரா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி. கண்ணார் அமுத கடலே போற்றி. ஏகம்பத்துரை என் தாய் போற்றி. ஏகம்பத்துரை என்றாய் போற்றி. பாகம் பெண்புரு ஆனாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பராய்துரை மேவிய பரனே போற்றி. பராய்துரை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. சிவபலி மேவிய சிவனே போற்றி. மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி. மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி. குற்றாலத்தெம் கூத்தா போற்றி. குற்றாலத்தியம் கூத்தா போற்றி. கோகழி மேவிய கோவே போற்றி. கோகலி மேவிய கோவே போற்றி. ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி. ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி. பாங்கார் பழனத்து அழகா போற்றி. பாங்கார் பழனத்து அழகா போற்றி. கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி. அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி. இத்தி தன்னின் கீழ் இருமூவர்க்கு. இத்தி தன்னின் மூவர்க்கு. அத்திக்கு அருளிய அரசே போற்றி. அத்திக்கு அருளிய அரசே போற்றி.
தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி மான கைலை மலையாய் போற்றி மான கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கெட அருளும் இறைவா போற்றி இருள் கெட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களம் கொள கருத அருளாய் போற்றி களம் கொள கருத அருளாய் போற்றி அஞ்சே என்றெங்கு அருளாய் போற்றி அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி பெரியாய் போற்றி ராணே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி மறையோ கோல நெறியே போற்றி முறையோதறியேன் முதல்வா போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிரவே போற்றி சிவமே போற்றி சிவமே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாளா போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி அடைந்தே நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி கவை தலை மேவிய கண்ணே போற்றி கவை தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி குவைப்பதி மனித கோவே போற்றி மலைநாடுடைய மன்னா போற்றி மலைநாடுடைய மன்னா போற்றி கலையார் அருகே சரியாய் போற்றி கலையாதலிகே சரியாய் போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரசே போற்றி பொறுப்பவர் பூவனத்து அரசே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோழா முத்த சுடரே போற்றி ஓராமுத்த சுடரே போற்றி ஆளானவர்கள் அன்பா போற்றி ஆளானவர்க்கு அன்பா போற்றி ஆறாமுதே அருளே போற்றி ஆறாமுதே அருளே போற்றி பேராயிரம் உடை பெம்மான் போற்றி பேராயிரம்
உடைக்கெம்மான் போற்றி தாழி அருக்கின் தாரா போற்றி தாழி அருக்கின் தாராய் போற்றி நீள் ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி நீர் ஒளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி மந்திர மாமலை மேயாய் போற்றி மந்திர மாமலை மேயாய் போற்றி எம் தமை உய்ய கொள்வாய் போற்றி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய் கருளினை போற்றி புலிமுலை புல்வாய் கருளினை போற்றி அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி கரும்பொருவிக்கன்று அருளினை போற்றி இரும் புலல் மல் புலர இசைந்தனை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படியுற பயின்ற பாவக போற்றி பரிவுற பயின்ற பாவக போற்றி அடியோடு நடு இரு ஆனாய் போற்றி அடியோடு நடு இரு ஆனாய் போற்றி நரகோடு ஸ்வர்க்கம் நாள் நிலம் புகாமல் நரகோடு ஸ்வர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவர் போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி செழுமல சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்புன்று அறியானாயே பிழைப்பு வாய்க்கொண்டு அறியானாயே உழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி உழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரம் சோதி பரனே போற்றி பரம்பர ஜோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமாள் போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சய சய போற்றி 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 சய சய போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலா இந்த போற்றி திருராகவன் நமக்கு இத 4 வாரமும் தடை இல்லாம பெருமான் நமக்கு அருள் பாலிச்சிருக்கார் அப்படின்னா ஏதோ பூர்வ ஜென்மம் பண்ண புண்ணியம் மாணிக்க வாசகருடைய குருவருள் பூரணமாக நமக்கு நிறைந்திருக்கு. அதனால இந்த போற்றி திருராகவனுடைய இறுதி பாராயணமா இந்த இறுதி வகுப்புல இந்த வரிகள் ஒழிவு அற நிறைந்த ஒருவ போற்றி இந்த 215 இருந்து ஒரு முறை இப்ப நம்மளோடு நடராஜ பெருமான் இப்போ இங்க இருக்கார், நம்மளோடு மாணிக்க வாசக பெருமானும் இங்க இருக்கார். அவர் எழுதினது அவர் பாடுற மாதிரி பாவிச்சு அவரோட நாம எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமா கிளாப் பண்ணி அந்த வரிகளை இப்ப பாடி ஃபாஸ்ட் பீட்ல பாடி நிறைவு செய்வோம் இந்த வகுப்பை. சரியா? ஓகே. இப்ப உங்களுடைய எண்ணம் மாணிக்க வாசக பெருமான் உண்மையாக நம்மோடு இங்க இருக்கார், நடராஜ பெருமான் உங்கள் கண் முன்னாடி இருக்காருங்கிற உணர்வோட ஃபாஸ்ட் பீட்ல எல்லாரும் கிளாப் பண்ணி ஆனந்தமா இத நம்ம பாடுவோம். சரியா? ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி, செழுமல சிவபுரத்து அரசே போற்றி, கருண
போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சய சய போற்றி 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 அருள்மிகு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி அருள்மிகு திருச்சிற்றம்பலத்தவன் கமலபதம் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றியானிலையை புகழ்ந்து பாடினேன் போற்றியானிலையை மகிழ்ந்தாடினேன் போற்றியானிலையுள் நயந்து உருகினேன் போற்றியானிலையுள் நினைத்து வாழ்கிறேன் திருச்சிற்றம்பலம்.